குட்டீஸ், இன்னைக்கு நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா ஒரு பட்டாம்பூச்சியோட கதையா. சரி, ஒரு பட்டாம்பூச்சி புழுவா இருக்கும்போது அது ஒரு கூடு கட்டிட்டு இருந்துச்சான். அது கூடு கட்டுறதை பார்த்துட்டு எறும்பு கேட்டுச்சான், நீலாம் எதுக்கு கூடுலாம் கட்டுற? உன்னை ஒரு இலைய சுருட்டி வச்சுட்டு படுக்க வேண்டியதானே, எப்படி எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பு கேட்டுட்டு இருந்துச்சான். அதுக்கு அந்த புழு சொல்லிச்சான், உனக்கு எதுக்கு? நான் என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எதுக்கு அந்த பிரச்சனை? எனக்கு தான் கஷ்டம், உனக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த எறும்பு சொல்லிச்சான், தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்க, ஆனால் உன்னால் அது கட்டவே முடியாது, நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி. நான் எனக்கு வேணும், நான் கட்டிக்கிறேன், என்னால் முடியாதுன்னு நீ எப்படி சொல்லலாம்? என்னால் முடியும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி எறும்பு திட்டி புழு அனுப்பிச்சிச்சான். சரின்னு சொல்லிட்டு அந்த புழு ரொம்ப நாள் கட்டி அது ஒரு கூட்டை கட்டி முடிச்சிட்டான். முடிச்ச உடனே ரொம்ப நாள் கழிச்சு அது யோசிச்சுச்சான், ஒருவேளை நம்ம அந்த எறும்பு சொன்ன மாதிரியே அசிங்கமாக இருக்கிறோமோ, நம்மளால முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு இருந்துச்சான். கொஞ்ச நாள் கழிச்சு அது அந்த கூட்டை பிரிச்சுட்டு அழகாக அது வெளியில பறந்து போறதை எறும்பு வியந்து பார்த்துச்சான். ஏன்னாச்சு அது ஒரு நாள் அதை பற்றி அசிங்கமாக பேசிச்சு. நீலாம் அழகா இல்லை, உனக்கே வீடு அப்படின்ற மாதிரி பேசிச்சு. அதனால அது இனிமேல் நம்ம யார்கிட்டயும் இது மாதிரி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு நினைச்சிடுச்சான். அப்பதான் அந்த பட்டாம்பூச்சியை நினைச்சுதான் நம்மள மாதிரி யாருமே அழகா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டேன். இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, யாரு நம்மளை தாழ்வுபடுத்தி பேசினாலும் நம்மளால முடிஞ்ச முயற்சிகளை போட்டுக்கினே இருந்தாதான் நம்ம இந்த உலகத்துல அழகா மின்ன முடியும்.